இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் ஏதோ நெருங்கி ஏதோ இன்வெஸ்டிகேஷன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் இந்த பக்கம் ஸ்ருதியும் ரவியும் வேற கூட சேர்த்துக்கிட்டு, ரவி என்ன அப்படின்னா பயந்துக்கிட்டும் பதறிக்கிட்டுமே இருக்காரு. எதுக்கு தேவையில்லாமல் ஐயோ எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையாகிட போகுது அப்படிங்கிறாரு. என்ன பிரச்சனையாக போகுது? உங்கள் அண்ணன் தவிர வேறு யாரும் இந்த நகையெல்லாம் கொண்டு போய் மாற்றி வச்சிருக்க மாட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். யோசிச்சு பார்த்தா தெரியும். ஒன்றும் மனோஜ் மாட்டாமலாம் இல்லை. மனோஜுக்கு பண விஷயத்தை எப்படிப்பட்ட ஆள் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறலாம் தெரியும். தெரிஞ்சவங்க கூட இவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஸ்ருதி ஒரு கேம் மாதிரி எடுத்துகிட்டு அவங்க கால் பண்ணாலும் கூட கடைசியில் இப்போ புது ப்ரோமோவில் தெரிஞ்சிருச்சு. மனோஜ் சுதாரிச்சு டக்குன்னு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நான் எந்த நகையும் வாங்கலை, எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு. ஏன்னா வீட்டில் இன்றைக்கி தான் பேசிட்டு போய் கால் பண்ணுறாங்கன்னா அதுவாக தான் இருக்கும், இவங்கள தான் யாரோ ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க என்ன கேட்டிருந்துருக்கலாம், முத்துவும் மீனாவும் ஒரு பிளான் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆஃபர் உங்களுக்கு பெரிய ஒரு பம்பர் ப்ரைஸ் வந்துருக்கு, பம்பர் ப்ரைஸ்க்கு இவ்வளோ காசு இருக்குது, அதனால் எங்கள் கடைக்கு வந்துடுறீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் வந்துடுறேன்னு இருப்பார். அவரோட பேராசையை யூஸ் பண்ணி அவர் அட்டாக் பண்ணாமல் இப்போ இழுத்து தள்ளி இப்போ கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ மனோஜ் போய் யாரோ இவங்க தான் கால் பண்ணியிருக்காங்க, முத்துவும் மீனாவும் தான் அந்த விஷயத்தில் ஏதோ நோண்டி என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நீ ஏதாவது உளர்னியாடானா நான் எதையும் உளரல, நான் எப்படியோ சமாளித்து பேசி இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு ஹார்ஷாக சொல்லி வச்சிட்டேன். அப்படிங்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பார் அந்த நகையை திருப்பி ப்ராப்பர் தங்க நகையாக வாங்கி வச்சா மட்டும்தான் சரியாகும். இதை நம்ம அப்படியே விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நீங்கள் தான்டா ஏதோ தப்பாக பார்த்துட்டீங்க, நான் எதுவும் மாற்றி வைக்கலையே, யாரா மாற்றி வச்சான்னு அவங்க பக்கம் திருப்பி விட்டுறலாம். இல்லை அப்படின்னா இதை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ட்ரை பண்ண நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது விஜயா சொல்கிற போது கூட அந்த நகையை திருப்பி கொடுத்துணுங்கிற எண்ணமே மனோஜுக்கு வரல. இத்தனைக்கும் மனோஜுக்கு தெரியும் ஒரு 9 லட்ச ரூபா வீட்டில் கணக்கு காமிக்காமல் ஏற்கனவே ஜீவா கொடுத்த காசு இருக்குன்ட்டு. அதுலேருந்து 4 லட்சத்தை கூட எடுத்துறதுக்கு முடியாது. ஏன் அப்படின்னா ரோஹினிகிட்ட பயந்துக்கிட்டு இப்போ அதை எடுத்துற மாட்டேன் அப்படின்ட்டுருக்காரு இவர். இதில் இந்த தடவையும் மனோஜையும் ரோஹினியும் தப்பிக்க விட்டு உங்கள் பேசாமல் எல்லா விஷயத்தையும் மனோஜ் ரோஹினி தப்பிச்சு போக இந்த கதை அப்படியே தமிழும் சரஸ்வதி மாதிரி இழுத்துக்கிட்டே போய் அர்ஜுன் ஜெயிச்சிட்டே இருப்பார். கடைசி ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ் ஜெயிப்பாருங்கிற மாதிரி இங்கேயும் கடைசி ஒரு வாரத்தை தான் முத்துவும் மீனாவும், ரோஹினிக்கு இன்னொரு குழந்தை இருக்குது, ரோஹினிக்கு இன்னொரு கல்யாணம் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் மனோஜ் எல்லா ஃப்ராடுத்தனமும் பண்ணியிருக்காங்களாம், கண்டுபிடிக்க போகிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. இப்படி போச்சு அப்படின்னா இந்த கதையை எப்போ சாமி தேராது பாது அப்படிங்கிற நிலைமை கொண்டு போயிடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, பார்வதி ஆண்டியை போய் பார்க்குறோம். பார்வதி ஆண்டிக்கு தான் எங்கள் அம்மா செய்கிற எல்லா கேப் மாதிரித்தனமும் தெரியும், எல்லா திருட்டுத்தனமும் தெரியும். எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் கண்டிப்பாக மனோஜ் நகையை எடுத்து அவனா தனக்கு வித்திருக்க மாட்டான். எங்கள் அம்மா தான் அதை பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சலான்னு பார்வதி ஆண்டியை போய் பார்க்க போனால் அவங்க கொஞ்சமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பாட்டிக்கு ஒரு ரெட்டை விட செயின் வாங்கி தரான்னு நினச்சோம், அதான் மீனாவோட நகையை வச்சு வாங்கலாம்னு நினச்சோம் அப்படின்னா அதுதான் கவரிங் நகையாச்சே அப்படின்ட்டாங்க. அவங்க கவரிங் நகையா அது எப்படி உங்களுக்கு தெரியுங்கும் போது அவங்க எதையோ சொல்ல வரத்துக்கு முன்னாடி எப்படியும் வளர மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டை காப்பாற்ற தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்வதி எதையும் சொல்லிடாது அப்படின்னு இந்த பக்கம் விஜயா வராங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நிமிஷத்தை தப்பிச்சாங்கன்னு வச்சு இதே இழுத்துகிட்டே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒன்றும் புரியல. இப்போவாச்சும் மனோஜ் மாட்டுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹினி கிட்டையும் மாட்டி ரோஹினி பலார்னு திட்டி பொய் சொன்னியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதை மாட்ட வைக்கிறதுக்காகவாச்சும் பார்வதி மூலமாச்சும் நடந்துருமா, இல்லை எப்படி தான் கண்டுபிடிக்க போகிறாங்கங்கிறது தெரில. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சார் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் ஏதோ நெருங்கி ஏதோ இன்வெஸ்டிகேஷன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும்